உடம்பு ஃபுல்லாக அப்படியே கண்டு கண்டா வீங்கிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு அலர்ஜி பேச்சஸ் மாதிரி உருவாயிடுச்சு. உடனே அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? அது அடுத்த கட்ட சீரியஸ் இஷ்யூ போகாமல் இருக்கு. இமீடியட்டாக போய் ஒரு டாக்டரை பார்க்குறது ரொம்ப முக்கியம். சரி மேம், கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அலர்ஜி டாக்டரை ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். பட் தென் அவங்களால இப்போ ஆக்சசிபிள் பண்ண முடியல டாக்டருங்கிற பட்சத்தில் வீட்டில் என்ன செஞ்சு அவங்களை காப்பாற்றிக்கலாம்? அவங்க உயிருக்கே ஆபத்தான சுச்சுவேஷனுங்கும் போது கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். பட் ஒரு ஸ்கின் ரேஷ் வருது, இரிட்டேஷன் இருக்குங்கும் போது மாய்ஸ்சரைசேஷன், கேலமைன் என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கிற எந்த மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணக்கூடாது. இன் ஜென்ரலே, ஃபார் எக்ஸாம்பிள் கோகனட் ஆயில். ஓகே. ஷியா பட்டர் நம்ம சாப்பிடுறது இல்லையா? ஓகே ஃபைன். சோ கோகனட் ஆயில் வந்து should not be used as a கோகனட் ஆயில் வேற நம்ம கீ இந்த மாதிரி விஷயங்களை ஸ்கின்ல போடாம இருக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்கின்னு தான் வந்து நம்ம பாடி அலர்ஜி ஃபார்ம் பண்றதுக்கான ரூட்.